பாஜகவிற்கு அதிமுகவை அளிப்பதற்கு 10 ஆண்டுகள் தேவை. தாவேகாவிற்கு ஒரு 10 மாதங்கள் கூட தேவை. 10 நாட்கள்லேயே அந்த கட்சியை கலைப்பதற்கான ஒரு பெரிய அழிவு சக்தியாக தாவேகாவில் இணைவது என்று அவர்கள் முடிவெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய அரசியல் வழிவந்தது ஒரு பிம்ப அரசியல். அதிகாரம் இல்லைன்னா கொஞ்சம் பேர் செத்துருவாங்க. அதிமுகலையா எல்லா கட்சியிலையும் இருக்கான். அதிமுக அதிகமாக இருக்கான்னு எல்லா கட்சியிலுமே உண்டு. அதிகாரம் இல்லைன்னா கொஞ்சம் பேர் செத்துருவாங்க. அதிகாரத்திலே அவர்கள் சுகப்பட்டவர்கள். இனி அதிகாரம் அதிமுகவுக்கு வாய்க்காது. எடப்பாடி பழனிசாமியால இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. இந்த ஏடிஎம்கேவோட ட்ரஸ்ட் சொத்தை பாதுகாக்கலாமே தவிர மறுபடியும் அவர் எதிர்க்கட்சி அந்தஸ்து இழந்துட்டார். விஜய் அவர்கள் அன்னைக்கு சொல்லும் போது சொன்னது அது தீர்ந்த சக்தி ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் கூடாரத்தை காலி பண்ணாங்க. உண்மையிலே கூடாரம் காலி ஆயிடுச்சா? 10 எம்எல்ஏக்கள் போய் சேர்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அப்போ கூடாரம் காலியா இருக்குன்றதான ஒரு கேள்வியா இருக்கு. கட்சி பேக்ட்ராப்பை வச்சு தானே, அதாவது அந்த அரசியல் கட்சியின் பின்புலம் தானே அவர்களை கரையேற்றியது. உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரொமோஷன் இல்லைங்கிறக்கா நீங்க வெளியேறீங்க, அப்படிதான் சொல்ல முடியும். எடப்பாடி அவர்களின் மனநிலை எப்படி இருக்கு? எடப்பாடி நெகிழ்ந்து போகக்கூடிய தன்மை கொண்டவராகவோ அரவணைக்கக்கூடிய தன்மை கொண்டவராகவோ இருந்தா ஓபிஎஸ் வெளியே விடுவாராங்க. அப்ப நீங்க எல்லாரையும் நிராகரிக்கிற போது உங்களை நிராகரிக்கிற இடம் வரத்தானே செய்யும். முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு 4 பேர் போறாங்கல்ல, அவரை யார் வரவேற்கணும்? நேரில் போய் தன்னுடைய வாசல் தேடி வருகிறார்கள், தன்னுடைய அலுவலகத்திற்கு வருகிறார்கள். அவர்களை கௌரவிக்க வேண்டிய ஆளு யாரு? விஜய் தானே. விஜய் வந்திருக்கிறார். இன்னைக்கு அதிமுகவோட கூடாரம் காலி ஆகுது அப்படின்னு நீங்க மொத்தமா சொல்ல முடியலன்னு சொன்னீங்க சார். அடுத்த தேர்தல் வரைக்கும் இருக்குமா? அது நிச்சயமா உள்ளாட்சி தேர்தல் யாருமே இல்லையே சார், அமைச்சர்களே போயிட்டாங்க. பிரபலங்களை மட்டுமே நீங்கள் கட்சிக்காரர்கள் நம்பக்கூடாது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜகம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். அதிமுக கட்சின்ற ஒன்று கொஞ்சமாக அரிச்சு குங்குமண்டில் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு முக்கியமானவர், உடுமலை ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி 4 அமைச்சர்கள் 10 எம்எல்ஏக்களோட போய் சேர்ந்துருக்காங்க. அதிமுக நிலைமைன்றதை தாண்டி எடப்பாடி அவர்கள் நிலைமை எப்படி இருக்குது? இது எல்லாத்துக்குமே எடப்பாடி தான் காரணமா சார்? பாஜகவிற்கு அதிமுகவை அளிப்பதற்கு 10 ஆண்டுகள் தேவைப்படும். தாவேகாவிற்கு ஒரு 10 மாதங்கள் கூட தேவைப்படவில்லை. 10 நாட்கள்லேயே அந்த கட்சியை கலைப்பதற்கான ஒரு பெரிய அழிவு சக்தியாக தாவேகாவில் இணைவது என்று அவர்கள் முடிவெடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுடைய அரசியல் வழிவந்தது ஒரு பிம்ப அரசியல். எம்ஜிஆர் என்கிற இமேஜை பில்டப்பை காமிச்சு தான் அந்த கட்சி நடத்துனாங்க. அதுக்கு தனித்த கொள்கைகள் கிடையாது. ஆமாம், திமுக எதிர்க்கான எம்ஜிஆர். அதிமுகவுக்கு என்ன கொள்கைன்னு எம்ஜிஆர்ட்ட கேட்டாங்க. எம்ஜிஆர் சொன்னார், அண்ணா இசம்னார். கம்யூனிசம் மாதிரி, பெரியாரிசம் மாதிரி அண்ணா இசம்னார். ஆனால் பெரிய காமெடி என்னன்னா, அண்ணாவுக்கு தனித்த கொள்கைகளே கிடையாது. பெரியார் சொன்னதை தான் அண்ணா வெகுஜனப்படுத்தினார். அண்ணாவுக்கென்று ஒரு தனித்த கொள்கை இருந்தால் தானே அண்ணா இசம் சொல்ல முடியும். மார்க்சியம்னு சொல்கிறான். காரல் மார்க்ஸ் சொன்ன அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், அப்படி தான் மார்க்சியம் சொல்ல முடியும். அண்ணா இசம்னு அவர் சொன்னார். அப்போ நீங்கள் முழுக்க என்னென்னா, ஒரு மக்களால் விரும்பப்படக்கூடிய எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு திரையினுடைய உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூவோடு இருந்த எம்ஜிஆர் என்கிற இமேஜை வச்சு தான் இந்த கட்சியை ப்ரொமோட் பண்ணாங்க. ஆனால் எம்ஜிஆர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு என்னென்னா, திமுகவிலே பிரகாசிக்க முடியாமல் தலைமை போட்டியிலே தள்ளிவிடப்பட்டவங்களாம் இருக்காங்கல்ல. இப்போ முதலமைச்சர் வேட்பாளருக்கு நிறுத்தப்பட்டதெல்லாம் நாவலர் நெடுஞ்செழியன் ஒருத்தர். அந்த இடத்துல கலைஞர் வென்றுட்டாருங்கிறப்ப நாவலர் தோற்றுட்டார். அப்போ நாவலர் அந்த இடத்துல கலைஞரோட போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு சங்கடமான விஷயம் இருக்குது, தர்ம சங்கடமான விஷயம் இருக்குது. அப்போ அவரை எதிர்ப்பதற்கான ஒரு களம் கிடைத்த போது நாவலர் நெடுஞ்செழியன் இங்கே வந்துட்டார், எம்ஜிஆர் வந்துட்டார். அப்போ ஆனால் என்ன சிறப்புனா, ஒரு நிகரான ஆற்றல், கலைஞருக்கு நிகராக சிந்திக்கக்கூடிய ஆற்றல்லாம் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள்ட்ட, நாஞ்சில் மனோகரன்ட்ட, நிறையா தலைவர்கிட்ட இருந்துச்சு. ஒரு பெரிய பட்டியல் இருந்துச்சு. கலைஞர் என்ன சொன்னாலும் அதற்கு பதில் அறிக்கையை விடக்கூடிய இடத்துல காளிமுத்து, அன்றைய சபாநாயகராக பின்னால் இருந்தவர், எம்ஜிஆர் பேரில் அமைச்சராக இருந்தார், விவசாய வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தவர். அவருடைய மேடை பேச்சு இருக்குல்ல, அது எல்லையற்ற மேடை பேச்சு. இந்த தலைமுறையில் இருக்கிறவங்க பல பேருக்கு அவரை தெரியாது. யூடியூப்பில் போனீங்கன்னா ஆடியோ மட்டும் கிடைக்கிது, இப்போ வாய்ஸ் கிடைக்கிது அவருடைய பேச்சு. காளிமுத்து சபாநாயகர். இப்போ சீமான் மாமனார்னு சொன்னால் தெரியும், அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா, தமிழ் அறிந்தவர்கள், அரசியல் வித்தகர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், நிர்வாகம் தெரிந்தவர்கள்,
அவங்கெல்லாம் வந்து அவர் கூட இருந்தாங்க. அதனால இப்போ எனக்கு பைக் ஓட்ட தெரியலைன்னா, பைக் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இருந்தானா நான் என்ன பண்ணுவேன்? பின் சீட்டில் ஏறி போயிடுவேன்ல. உட்காந்து போயிடும், அவன் ஓட்டிட்டு இருப்பார். அது மாதிரி தான் எம்ஜிஆருக்கு பெரிய அரசியலோ நிர்வாகமோ பெரிய ஆற்றலோ இல்லாத சூழல் ஒருவேளை இருந்திருக்கும் என்றால், அவருக்கு ஆற்றலே இல்லைன்னு நான் சொல்லலை, ஓரளவுக்கு இருந்துச்சு. முழுமையாக இல்லாத போதும் கூட ஆற்றல் மிக்கவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்து அந்த கட்சியை வழிநடத்தி கொண்டு போயிட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு வந்து தானே வந்து சிந்திக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய பழக்கம்லாம் இருந்ததுனால சில தவறுகள் தொடக்க கால ஆட்சியில் இருந்துச்சு. 91 96 ஒரு காட்டு தரப்பார் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தன்னை கரெக்ட் பண்ணிக்கிட்டே சரி செய்து கொண்டே தன்னைத்தானே செதுக்கி கொண்டே இருந்து ஒரு நல்லாட்சிக்கான அடையாளத்திலே தான் அவங்களுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றது. அப்போ அவங்களுக்கு அவங்க நிர்வாகத்தை கற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு பார்ப்பன லாபி வேலை செய்தது. ஒரு துணிச்சல் மிக்கவர், இரும்பு பெண்மணி அப்படின்னு பல பேர் அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. சோ ராமசாமி மாதிரி பல பேர் ஜெயலலிதாவுடைய தலைமையை வந்து பின்னாடி இருந்து இயக்கியவர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சசிகலா போன்றவர்கள்லாம் பின்னாடி இருந்து இயக்கினார்கள். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு 4 பேர் போகிறாங்கல்ல, அவரை யார் வரவேற்கணும்? நேரில் போய் தன்னுடைய வாசல் தேடி வருகிறார்கள், தன்னுடைய அலுவலகத்திற்கு வருகிறார்கள். அவர்களை கௌரவிக்க வேண்டிய ஆள் யாரு? விஜய் தானே. விஜய் வந்திருக்கிறார் இன்னைக்கு. அதை வச்சுன்னா ஆனந்தன், புஷி ஆனந்த் அவர்கள் தலைமையில் தான் அதாங்க. அப்போ அவருக்கு என்ன மரியாதை தெரியுதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் எல்லாம் சட்டப்பேரவைக்குள்ளே சட்டப்பேரவையை ஒரு முறை கூட எட்டி பார்க்காதப்போ அவங்கெல்லாம் பல ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவங்கல்ல. நீங்கள் அரசியலை பற்றி சிந்திக்காத போதெல்லாம் அவங்க அரசியல் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக இருந்தவங்கல்ல. ஒரு மாஸ் லீடராக நீங்கள் சினிமா நடிகராக இருந்தீங்க, சோசியல் மீடியா செல்வாக்கு இருந்துச்சு, உங்களை ஏதோ பல பேர் ப்ரொமோட் பண்ணாங்க, நீங்கள் வந்துட்டீங்க, அது ஓகே, மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள், அது வரைக்கும் சந்தோஷம். தன்னை விட அரசியலிலே மூத்தவர்கள், அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், அரசியல் வித்தகர்களாக இருக்கிறவங்களை மதிக்கக்கூடிய பண்பு வேணுமா இல்லையா? இவங்க தேடி போறாங்கல்ல, அந்த அளவுக்கு விஜய் அவர்கள்ட்ட என்ன தாக்கம் இருக்குன்றதான் இங்க பெரும் கேள்வி. தாக்கம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு, போகிறாங்க. பலாப்பழத்தில் ஏன் ஈ முக்கியதுன்னு கேட்குற மாதிரி தான் அது. அந்த பிசுபிசுப்பு அதுக்கு தேவைப்படுது, ஈக்கு தேவைப்படுது. அதிகாரம் இல்லைன்னா கொஞ்சம் பேர் செத்துருவாங்க. அதிமுகலையா? எல்லாம் எல்லா கட்சியிலையும் இருக்கான். அதிமுக அதிகமாக இருக்கான்னு வச்சுங்க. எல்லா கட்சியிலையுமே உண்டு. அதிகாரம் இல்லைன்னா கொஞ்சம் பேர் செத்துருவான். எப்பொழுதுமே அதிகாரத்திலே இருக்கணும். ஏசி ஆஃப் ஆயிடுச்சு, புழுக்கமாக இருக்குன்னா சில பேரால் இருக்க முடியல அந்த அறைக்குள்ள. அது மாதிரி அதிகாரம் என்பது அவனுக்கு ஒரு மிதமான இருந்துக்கிட்டே இருக்கணும். அதில் சுக வயப்பட்டவனால அது இருக்க முடியாது. இப்போ நீங்கள் காரில் போய் பழக்கப்பட்ட ஒருத்தனை பஸ்ஸில் ஏற்றி விட்டீங்கன்னா ஏறுவானா? டவுன் பஸ் இருக்குது, 12 வீல் ஏறினீங்கன்னா போதும், 10 நிமிஷத்தில் கொண்டு உங்களை இறக்கி விட்ருவாங்க. மயிலாப்பூர்லனா ஏற மாட்டான். பைக்கில் வரவனே மாற மாட்டான் இல்லையா? ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிட்டான்னா மாற மாட்டான். ஆட்டோவில் போகிறவனா நீங்கள் வந்து சைக்கிளில் போனால் ஏற்றி விட்டால் போக மாட்டான். எல்லாத்துக்குமே இந்த சிக்கல் இருக்குது. அதிகாரத்திலே அவர்கள் சுகப்பட்டவர்கள். இனி அதிகாரம் வந்து அதிமுகவுக்கு வாய்க்காது. எடப்பாடி பழனிசாமியால் இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. இந்த ஏடிஎம்கேவோட ட்ரஸ்ட் சொத்தை பாதுகாக்கலாமே தவிர மறுபடியும் அவர் எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துட்டாரு. எதிர்கட்சி அந்தஸ்து இருந்தால் கூட இப்போ ஏன் வந்து திமுக கலையாமல் இருக்கு? எதிர்கட்சியாக இருக்குது. இன்னொரு வாய்ப்பு இருக்குது. விஜய் தவறி வந்து இந்த அரசினுடைய, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசினுடைய தவறுகள்லாம் அறுவடை செய்வதற்கு திமுக காத்திருக்கு. நீ வலிக்கு விழுந்தேன்னா இங்கே தான் போடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மாற்று யார் இருக்கா? இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. வேற யாருக்கா? நீ ஒரு முழுமையான சக்தி யார் இருக்கா? அண்ணாமலை இப்போ தான் இயக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் தாவேக்கா அல்லாத முதன்மை சக்தி தமிழ்நாட்டில் இது திமுக தான் இருக்குது. அப்போ தாவேக்கா ஆட்சியினுடைய எல்லா தவறுகளும், அவங்களுடைய எல்லா மைனஸும் யாருக்கு ப்ளஸ்ஸாக மாறும்? திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக மாறும். அதனால திமுக வந்து இன்னொரு சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கு. திமுக காரர்கள் காத்திருக்கிறாங்க. அதிமுக காத்திருக்கிறதுக்கு சாய்ஸே இல்லை. விஜய் அவர்கள் அன்னைக்கு சொல்லும் போது சொன்னது, அது வந்து தீர்ந்த சக்தி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, எல்லாரும் கூடாரத்தை காலி பண்ணிட்டாங்க. உண்மையிலே கூடாரம் காலி ஆயிடுச்சா? 10 எம்எல்ஏக்கள் போய் சேர்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அப்போ கூடாரம் காலியாக இருக்குன்றது தானே ஒரு கேள்வியாக இருக்குது. ரைட்டுங்க. நீங்கள் அந்த 10 எம்எல்ஏ ரெட்டலையை வச்சு தானே வந்தாங்க. அந்த கட்சிங்கிற கட்டமைப்பு வச்சு தானே எம்எல்ஏ வந்தாங்க. இல்லை வேறு அவங்களுடைய தனித்த செல்வாக்கில் வந்தாங்களா? சுயேட்சையானு வர முடியுமா 10 பேரும் எம்எல்ஏவை? வர முடியாதுல்ல. இப்போ கட்சி பேக்ட்ராப்பை வச்சு தானே, அதாவது அந்த அரசியல் கட்சியின் பின்புலம் தானே அவர்களை கரையேற்றியது. உங்களுக்கு அடுத்த கட்ட ப்ரொமோஷன் இல்லைங்கிறக்காக நீங்கள் வெளியேறீங்க, அப்படி தான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? இனி இதற்கு மேலே நம்ம வளர முடியாது. உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்ற மாதிரி இது ஊர்க்குருவி ஆயிடுச்சு. நீ பருந்தாகாது, இதுக்கு மேலே இந்த உயரத்துக்கு மேலே இது பறக்காது. அதிமுக பறக்காது. அதனால நம்ம அணி மாறணும்னா அமைச்சர்கள் ஆகலாம்,
உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதில் நம்ம வந்து ஒரு எம்பி ஆகலாம் அப்படின்னு எல்லாரும் இடம் பிடிக்கிற வேலையில் இருக்காங்க. அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். எடப்பாடி அவர்களின் மனநிலை எப்படி இருக்கு? எடப்பாடி வந்து நெகிழ்ந்து போகக்கூடிய தன்மை கொண்டவராகவோ அரவணைக்கக்கூடிய தன்மை கொண்டவராகவோ இருந்தால் ஓபிஎஸ்ஸை வெளியே விடுவார கட்சி விட்டு. செங்கோட்டையன் ஒன்றிணைய வேண்டும் குரல் கொடுக்கும்போது அவர் வீட்டுக்கு நேராக போய் பேசியிருந்தாருன்னா அந்த பிரச்சனை தீர்த்துக்கு மாற்றிருக்காதா? சசிகலா சிறையிலிருந்து வந்தபோது வரவேற்று அவரை கட்சிக்குள்ளே வந்து சேர்க்கும்போது இருப்பதற்கு ஏதாவது முயற்சி தாரா? அப்போ நீங்கள் எல்லாரையும் நிராகரிக்கிற போது உங்களை நிராகரிக்கிற இடம் வரத்தானே செய்யும். எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செஞ்சு தானே ஆகணும். நீங்கள் எல்லாருக்கும் கதவை சாத்தி வெளியே அனுப்பிட்டு ஒற்றை தலைமை நீ இப்போ நீ ஒத்தாலாம் நிற்க வச்சுட்டு போகிறாங்களே எல்லாருமே. அதனால் இது வந்து அவருடைய அரசியல் வந்து எதிர்காலம் என்பது ரொம்ப இருண்ட காலம்தான். கட்சி மொத்தமாக காலியாகுன்னு நான் நம்பலை. அதிகார மையத்திலே இனி ஒரு முறை அதிமுக அமர முடியாது. அதை தாண்டி அந்த கட்சியில் ஆட்கள் இருப்பான். கட்சி வந்து உடனடியாக வந்து மொத்தமாக முடியும்னு நான் நம்பலை. ஏன்னா 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சும்மா. ஆமாம், 1 கோடி பேருமே உடனடியாக தங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு வேறு வேறு இயக்கங்களுக்கு 1 கோடி பேரும் போக மாட்டான். உடனடி பலாபலனை எதிர்பார்க்கிறவர்கள் வெளியேறி போகலாம். இந்த கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், சம்பத் இந்த மாதிரி போன்ற 4 அமைச்சர்கள் போய் சேர்ந்துருக்காங்க. இன்னைக்கு 4 அமைச்சர்கள் போய் சேர்ந்தது தான் பெரிய தகம். ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கள் போகிறாங்க அப்படின்ற பெரிய இது இல்லை. அதிமுகவில் அமைச்சரவையில் இருந்து ஆல்ரெடி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகமும் விஜயபாஸ்கர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு முடிவுமே அறிவிக்கலை. அவங்களோட வருகையும் அடுத்தடுத்த காலங்களில் எதிர்பார்க்கலாம். இல்லை, அதாவது யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கிறதோ அவர்களை வர வேண்டாம்னு தாவேக்கா சொல்லிடுச்சு. வழக்கு இருக்கிறவங்களும் தாவேக்கா சேர்க்கறது. அதில் தான் அந்த சிக்கல்னால தான் வந்து கடைசி நேரத்தில் சிவி சண்முகம் உள்ளே போக முடியல. எஸ்பி வேலுமணி மாதிரி ஆட்கள் எல்லாத்துக்குமே வழக்கு இருக்குது. விஜயபாஸ்கருக்கும். ஆமாம், விஜயபாஸ்கருக்கு குட்கா பாஸ்கர்னு ஒரு பட்டம்லாம் வழங்கியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வழக்கு இருக்கு. வழக்கு இருக்கிறவர்கள் வேணாங்கிறப்ப வழக்கில் இல்லாத முன்னாள் அமைச்சர்களை சேர்க்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். 90% பேர் அதிமுக காரர்கள் எங்களிடத்திலே இணைய விரும்புகிறார்கள் என்று ஆதவர்ஜனா பேசிய போது அதிமுகவிலே இருக்கிறவர்களை அழைக்கிற வேலையை இவர்கள் உள்ளுக்குள்ளே இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான வாக்குமூலம் தானே அது. அவங்களா அப்படி வருவாங்க? தானா போய் யாரும் சேர மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு நபர் இருக்கிறாருன்னா கூட அங்கே போனால் கட்சியில் பொறுப்பு கிடைக்குமா, மரியாதை கிடைக்குமா, போஸ்டிங் கிடைக்குமா, அதை வச்சு பணம் சம்பாதிக்க முடியுமா, இதெல்லாம் கேட்காம யாராவது போவாங்களா? தொண்டர்கள் மனநிலை வேற. நிர்வாகிகள் வந்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்காமல் போவாங்களா? போக மாட்டாங்க. இப்போ ஒரு முன்னாள் அமைச்சர் பொட்டியை கட்டி போகிறாருன்னா அதற்கான இதை வந்து அவங்க எம்எல்ஏ போஸ்டிங்கில் இருக்கிறவங்க போகிறாங்க அப்படின்னா அதற்கு எதிர்காலத்துக்கு உத்தரவாதம்லாம் போக மாட்டாங்க. நான் அமைச்சராக இருந்தவங்க அதற்கு நிகரான அந்தஸ்து எனக்கு நீங்கள் கொடுங்க. ஏன் தாவேக்கா சேர்க்குதுன்னா தாவேக்கால பூராமே அரை டிக்கெட்டை வச்சுருக்கிறாங்க. எதுவுமே முழு டிக்கெட்டு கிடையாது. அவனுக்கு எவனுக்குமே கட்சி நடத்த தெரியாது. ஏன்னா கூட்டம் போடுறோங்கிற பேரில் நெரிசலில் வந்து 40 பேர் 41 பேர் செத்து போயிட்டான். அப்போ எப்படி ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தணும், எப்படி மாநாடு போடணும், எப்படி பொதுக்கூட்டம் போடணும், எப்படி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும், எந்த பயிற்சியும் மற்றவர்களை வச்சிருக்கிறாரு. இதை வைத்துக்கொண்டு நீண்ட கால பயணம் செய்ய முடியாது. ஒரு முறை அவசரத்தில் வந்து நம்ம வந்து அப்படி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனாலேயே எல்லா முறையுமே நம்ம அப்படி போக முடியாது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்து ஆற்றுல வெள்ளம் போகிறது மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்துட்டோம், எல்லா முறையுமே வெள்ளத்தில் கரை சேர முடியாது, மேலே ஒரு மேம்பாலத்தை கட்டிடலாங்கிறது தான் அதிமுகவை உடைச்சி ஒரு பாலத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக தொடங்கியும் 50 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழலில் அதிமுக இப்படி உடையிறன்றது தமிழ்நாட்டுக்கு நல்லதா? இல்லை, அவர்களுடைய இடத்தை இட்டு நிரப்புவதற்கு தான் இப்போ அண்ணாமலை போன்றவர்கள்லாம் உள்ளே வர்றாங்க. வேறு சக்திகள் உள்ளே வர்றாங்க. இப்போ இருமுக அரசியலாக இனிமேல் தமிழ்நாடு இருக்காதா? இனிமேல் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி ஆட்சி முறை என்பது சாத்தியமில்லை. கடைசி முதலமைச்சராக ஒரு கட்சியின் வழியாக தேர்வு செய்யப்பட்ட கடைசி முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்கிறார். இனி யார் ஆட்சி அமைச்சாலும் கூட்டணி மந்திரி சபை அமைக்க முடியும். தோழமை கட்சிகளை நீ மாப்பிள்ளை தோழனாரு, நான் மட்டும் மாப்பிள்ளையா இருக்கேன்னு நீ சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி தான், ஒரு 10 ஜோடிக்கு ஒன்றா நடக்கிற மாதிரி தான். இனி கூட்டணி மந்திரி சபை தான் நடக்க முடியுமே தவிர ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது தாவேகாவின் வருகையால் ஒழித்து கட்டப்பட்டு. வலதுசாரி கூட்டணியில இருந்து ஜெயிச்ச அதிமுக அமைச்சர்கள் தொடர்ந்து குதிரை பேரமோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து விஜய் அவர்கள் கட்சி பக்கம் வந்து சேர்றாங்க அப்படின்னா இப்போ சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஐயுஎம்எல் வெளியேறுவாங்களா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தாவேகா வந்து வலதுசாரி பக்கம் வந்து அதிகாரப்பூர்வமாக பயணிக்க தொடங்கினால் முதல் கட்டமாக கம்யூனிஸ்டுகள் வெளியேறுவார்கள். கம்யூனிஸ்டுகள் வெளியேறினா அதை பின்பற்றி கொண்டு விசிகா வெளியேறும்.
அதை பின்பற்றி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெளியேறும். எல்லாருமே வெளியேறிடுவாங்க. தமிழ்நாட்டில் வேற புதிய அணி உருவாக்குவாங்க. நீங்கள் அமைச்சர் பதவிக்காகலாம் வந்து விசிகா வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்கங்கிறது விசிகாவை பற்றி தெரியாதவர்களுடைய மூட நம்பிக்கை. அப்படி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து அவரை வீழ்த்துவதற்கு, திருமாவளவனுடைய ஆளுமையை வீழ்த்துவதற்கு சில பேர் ஆசைப்படுகிறார்கள். ஏன்னா ஜாதியவாதியாக தன்னை காட்டிக்கொள்ள முடியாதவர்கள் இந்த நேரத்தில் திருமாவளவன் எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லுவாங்க. அவர்கள் ஆழ்மனதில் திருமாவளவனை நிராகரிப்பதற்கான வாய்ப்பாக இதை எடுத்துக்கணும். ஒரு கல்லில் 2 மாங்காய் மாதிரி. திருமாவளவன் அப்படி ஒரு நாளும் வந்து இருக்க மாட்டார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் வந்து திருப்பரங்குன்றத்திலே மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், கடந்த ஆட்சி என்ன செய்ததோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொல்லிட்டாரு. அப்போ திமுக செய்த சாதனைகளை தாண்டி, திமுக செய்த நடவடிக்கைகளை தாண்டி இந்த அரசு அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. நீங்கள் அது 100 மீட்டர் ஓடிட்டாங்கன்னு வச்சுங்க, அடுத்து 200 மீட்டர் ஓடினாதான் சாதனை. திமுக செய்த சாதனையை கடந்து இன்னொரு சாதனையை செஞ்சால் தான் தாவேக ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய பெருமை இருக்க முடியும். திமுக செய்ததை தான் திருப்பி செய்ய முடியும், அதை தாண்டி செய்யவே முடியாது. அவர் அவ்வளோ சாதனை செய்திருக்கிறார். அதிமுகவோட கூடாரம் காலி ஆகுது அப்படின்னு நீங்கள் மொத்தமாக சொல்ல முடியலன்னு சொன்னீங்க சார். அடுத்த தேர்தல் வரைக்கும் இருக்குமா சார்? நிச்சயமாக. உள்ளாட்சி தேர்தலில் யாருமே இல்லையே சார், அமைச்சர்களே போயிட்டாங்க. பிரபலங்களை மட்டுமே நீங்கள் வந்து கட்சிக்காரர்கள் நம்பக்கூடாது. இல்லை, அதிமுகவில் பிரபலங்கள் கூட தெரியாது, அமைச்சர்கள் கூட சில பேருக்கு தெரியாம தான். நான் சொல்கிறது என்னென்னா கட்சிக்குள் பிரபலங்களை தான் சொல்கிறேன், நான் ஒட்டுமொத்த மீடியா பிரபலத்தை சொல்கிறேன். ஒருத்தர் மாவட்ட செயலாளர் வெளியேறினா அடுத்த மாவட்ட செயலாளர் அவங்க போடுறாங்க. ஆள் இல்லாத கட்சி கிடையாது, லெட்டர்பேடு கட்சி அது. அந்த கட்சி வெகுஜன இயக்கங்க, அடுத்தடுத்த ஆட்களை அவங்க உருவாக்குவோம். அதனால் கட்சி மொத்தமாலாம் காலியாகாது, அது வலிமை குறைந்து கொண்டு போகுமே தவிர இல்லாமல் போகுங்கிறது தவறான கருத்து. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் திமுக அதிமுக இணையக்கூடிய சூழ்நிலை கூட. ஆமாம், அதனால் ஒன்றும் தப்பாக இருக்காது. சம வலிமையோடு இருந்தால்தாங்க அப்படி சிக்கல் வரும். சம வலிமை இல்லை, அவங்ககிட்ட 10 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, 20 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க, கட்சியில் வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து செல்வாக்கு இல்லை, ஒரு சில இடத்துல தான் செல்வாக்கு இருக்குது அப்படின்னா சிறு கட்சி. இப்போ எப்படி ராமதாஸ் கட்சி நடத்தினாரு, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி நடத்தினாங்க, அப்படி பகுதி சார்ந்த கட்சிகள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, நான் தான் முதலமைச்சராக வருவேன் என்ன சொல்கிறாங்க, கூட்டணியோட போய் சேர்ந்துடுறாங்களே. அந்த முடிவை வந்து அதிமுக எடுக்கும். இப்போ இது சேலம் மண்டலம் மட்டும் கொங்கு மண்டல கட்சியாக மாறி இருந்துட்டு போகுது. பெண்ணை கொங்கு மண்டல கட்சியாக இருந்துட்டு போகுது. அதுக்கு தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் கட்சி இருக்கும். எல்லா தொண்டர்களுமே எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை வந்து நிராகரித்து விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இனிமேலாவது சசிகலா அவர்களை சேர்ப்பாரா எடப்பாடி அவர்கள்? இல்லை, அவர் அதுலலாம் எந்த கட்சி மொத்தமாக அழிஞ்சா கூட செக் பண்ணுறாரு. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு சொல்லுவாங்க சில பேர். இவரை பொறுத்தவரையில் என்னென்னா கண்ணே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, நான் தான் தலைவர், ரொம்ப உறுதியாக இருக்கார். அதனால் யாரையும் அரவணைத்து போகுது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவரை ஒருவேளை வந்து பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொதுக்குழுவையெல்லாம் கூட்டி மாற்றக்கூடிய சூழல் வந்தால் தான் சசிகலா போன்றவர்கள் அந்த கட்சியை கையில் எடுக்க முடியும். லீடர்ஸ் போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கேடர்ஸ் வந்து ஒரு 1000, 2000, 10,000, 20,000 மொத்தமாக போகிறாங்க சார். இதெல்லாம் போவாங்கங்க, திருப்பி அங்கே நிலை கொள்ள முடியலன்னா திரும்பி வந்துடுவாங்க. தாவேகா வந்து முறைப்படுத்தப்பட்ட கட்சி கிடையாது, அங்கேயே அணி அரசியல்லாம் இருக்குது. ஆதவர்ஜனாவுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது, ஆனந்துக்கு ஒரு கோஷ்டி இருக்குது, அங்கேயே நிறையா சிக்கல்லாம் இருக்குது நடைமுறையில். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர் அல்லது முதலமைச்சரை வந்து யாரும் சந்திக்கவே முடியாது, அமைச்சர்களே சந்திக்க முடியாது. அவர் விரும்பினாதான் அவர் பேசுவார் யார்ட்டையும். அவர் ஒரு தனிமை வளையத்துக்குள்ளே தான் இருக்கார். அவரை வந்து ஜான ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, இன்னும் ஒரு சிலர் தான் சந்திக்க முடியும். அப்போ அவர் வந்து எல்லாராலையும் சந்திக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதனால் அவர் கட்சி வந்து நிலை பெற்றோம் நீடிச்சிரும் அப்படின்னா சொல்கிறாங்கல்ல, நிர்வாக ரீதியாக தாவேகா தோல்வியை தழுவுகிற போது அந்த கட்சி நிலை வரும்லாம் நான் நம்பலை. இப்போ திரும்ப சிவி சண்முகம் குரூப்லேருந்து எஸ்பிஎல் மணி குரூப்லேருந்து போனவங்க பூரா திரும்ப ரிவர்ஸ் ஆகி சிவி சண்முகம் போலனாலும் எஸ்பிஎல் மணி கோச்சு திரும்பி போயிட்டாங்கல்ல, வந்துட்டாங்கல்ல. அது மாதிரி நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். அதனால் தாவேகா வந்து நிலைச்சிருச்சு, அசைக்க முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்பட்டமான பில்டப்பு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த கட்சி வந்து எவ்வளோ காலம் ஆட்சி ஆனாலும் எவ்வளோ காலத்துக்கு நிர்வாகம் நீடிக்குங்கிறதான் சந்தேகத்துக்குரியதான். பாஜக நினச்சா ஆட்டத்தை கலைச்சிரும். ஆமாம், மத்திய அரசாங்கம் நினச்சிச்சுன்னா ஆட்டத்தை கலைச்சிரும். நாளைக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து தமிழ்நாட்டினுக்கு உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்து திணிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அது ஏற்பதா மறுப்பதாங்கிற பஞ்சாயத்தில் வந்து ஏற்றுக்கொண்டால் தான் ஆட்சி தொடர முடியுங்கிற நிலைமை உருவாக்குவாங்க. பாஜகவுக்கு பணிஞ்சு போனால் கம்யூனிஸ்ட் கட்சி வாபஸ் பண்ணிடும், ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு போயிடுவாங்க விசிக்கலாம்.
அதனால் 2 பக்கமே அவங்களுக்கு வந்து ஆபத்தான ஒரு இடம் அது. அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தன் வந்து ஒரு புலிக்கு பயந்து ஓடுறான் வேகமாக மாட்டிடக்கூடாதுன்னு காட்டில், போய் எடறி விழுந்தான். ஒரு பெரிய பள்ளம் கிணறு, அதில் போய் விழுந்தான். நல்ல வேலையாக ஒரு ஆழை விழுது, அப்படி தொங்கிச்சு பிடிச்சிட்டான். கீழே இருக்கான், புலி மேலே நிற்கிது. மேலே ஏறினா புலி தின்றோம், கீழே உள்ளே பார்த்தான்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு கிடக்கு. கீழே விழுந்தான்னா அது அவனை கொன்றோம். இப்போ அவன் ஆழம் விழுதை பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கான். அங்கே ஒரு அணில் இந்த விழுதை கிரிச்சுன்னு கடிச்சு கதிரிச்சிக்கிட்டே இருக்கு. அதனால் கீழே விழுந்தாலும் ஜாவு, மேலே ஏறினாலும் ஜாவு. இந்த கிரிச்சுன்னு அணில் வெட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல மேலேருந்து ஒரு தேன் கூடு வந்து அப்படியே கசிக்குது. 2 சொட்டு அப்படியே விழுகுது. அந்த தேனை அவன் சுவைத்தான். அதிகாரத்தை அவர்கள் சுவைப்பது என்பது இவ்வளவு ஆபத்துக்கு நடுவில் தான் நடக்குது. இது நிரந்தரம்லாம் கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சு கொண்டு வந்துட்டாங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கழிச்சு விட்ருவாங்க. காரணமே தேவையில்லை. பல சிக்கல் இருக்கு. அவர்கள் நிதி பெறுவதில் சிக்கல் இருக்கு. மத்திய அரசாங்கத்தோடு பணிந்து போவது சிக்கல் இருக்கு. பணியாமல் போனாலும் சிக்கல் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒட்டகத்துக்கு ஒரு பக்கமாக கோணல்ன்ற மாதிரி எங்கிட்டு திரும்பினாலும் சிக்கல் இருக்கு. தப்பிப்பார்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அதற்கான ஆளுமை திறன்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அதனால் சிக்கலில் நீடிக்கிறது. அதனால் அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்கங்கிறதெல்லாம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு மாதிரிங்க. ஒரு கூட்டம் ஏறுவான், ஒரு கூட்டம் இறங்குவான். நீங்கள் அதை வச்சுலாம் வந்து பஸ் ஸ்டாண்டு காலியாகின்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து ஆனால் அதிமுகவினர் போய் சேருவது விஜய்க்கு நல்லதா கெட்டதா சார்? கெடுதல் தான். ஏன்னா புதியவர்களுக்கான கட்சின்னு சொல்கிறீங்க. உங்கள் மன்றத்துக்காரனுக்கு பொறுப்பு கொடுக்க முடியாது. ஒரு மந்திரியை கூட்டு வந்து அவரை மாவட்ட செயலர் ஆகிட்டா அப்புறம் அங்கே ஏற்கனவே மாவட்ட செயலர் அந்த நிலைமை என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ கட்சிக்காரர்கள் புறக்கணிக்கப்படுவாங்க. அவரோட ஆரம்ப கால ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் துடை தெரியப்படுவான். அதெல்லாம் அவர் மீதான அதிருப்தியாக தான் மாறும். அப்புறம் அதிமுககாரன் மேலே ஏற்கனவே வெறுப்பில் தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவனை கூட்டு வந்து செயலாளராக போட்டின்னு வச்சுங்க, பொதுமக்கள் உங்களை எப்படி எடுத்து புரிஞ்சுக்குவான்? அதனால் அதெல்லாம் மைனஸ் தான். அவங்க என்ன நினைப்பாங்க, நிர்வாக ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக அவங்க வந்து கொஞ்சம் வலிமைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் வந்து உங்களுக்கு வாக்களித்தவர்கள் திமுக வேணாம் அதிமுக வேணான்னு வாக்களித்தாங்கல்ல, அவர்கள் வாக்கு உங்களுக்கு எப்படி திருப்பி வரும்? அதிமுக காரனையாக சேர்த்தா எப்படி வரும்? வராது. பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.